ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது டாங் விருது. ஒருத்தர் வேலையில் ரொம்ப சின்சியராக இருந்தார்னா பக்கத்தில் இருக்கிறவர் என்ன சொல்வார்னா, என்ன பெருசாக அப்படி வேலை செய்கிற, உனக்கு என்ன நோபல் பரிசாக கிடைக்க போகுது அப்படிம்பாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பரிசுகள்லேயே ஒரு உயரிய பரிசு அப்படின்னா அது நோபல் பரிசு தான். அந்த பரிசினுடைய தொகையினுடைய மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6.5 கோடி அதனுடைய மதிப்பு, இந்திய மதிப்புக்கு. அந்த நோபல் பரிசு எந்தெந்த துறைக்கு வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல், மருத்துவம், பொருளாதாரம், இலக்கியம், இந்த 4 பிரிவில் உலக அளவில் சிறந்து விளங்குறவங்களுக்கு இந்த நோபல் பரிசு அறிவிக்கப்படுது. இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஆல்பர்ட் நோபல் அப்படிங்கிறவர் தான் இந்த பரிசை கண்டுபிடிக்கிறார். ஏன்னா அவர் இந்த உலகம் எப்படி நினைவில் வைத்து கொள்ளணும்னா, ஒரு ஆக்கப்பூர்வமாக அவரை நினைவில் வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த நோபல் பரிசு. ஆனால் இந்த நோபல் பரிசை விட ஒரு உயர்ந்த பரிசு இப்போ உலகத்தில் இருக்கு. அது பேர் தான் டாங் விருது, டாங் பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யார் உருவாக்கியிருக்கான்னா, தைவான் நாட்டை சார்ந்த தொழிலதிபரும் மிகச்சிறந்த நிர்வாக ஆற்றலும் உடைய சாமுவேல் அப்படிங்கிறவர் தான் இதை உருவாக்கியிருக்கார். இந்த டாங் விருதினுடைய மதிப்பு எவ்வளோன்னா 9.5 கோடி, கிட்டத்தட்ட 10 கோடின்னு வச்சுக்கோங்களேன் இந்திய மதிப்புக்கு. இந்த விருது யாருக்கெல்லாம் வழங்கப்படுது அப்படின்னா, உயிர் மருத்துவம், அதாவது பயோமெடிசின் சொல்லக்கூடிய அந்த துறை, சட்டம், சீனா தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபடக்கூடியவங்க, இவர்களுக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு உயரிய விருது தான் இந்த டாங் விருது. இதை இன்னொன்று எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆசியாவினுடைய நோபல் பரிசு அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இது மிக முக்கியமாக யாருக்கு வழங்கப்படுதுன்னா, நிலையான வளர்ச்சி, அதுதான் முக்கியம். நிலையான வளர்ச்சி, உயிர் மருத்துவம், சட்டம், சீனா தொடர்பான ஆய்வுகள், இந்த 4 பிரிவில் உள்ளவங்களுக்கு வழங்குறாங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நார்வேயினுடைய அதிபருக்கு நிலையான வளர்ச்சிக்காக அந்த விருது வழங்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி டாங் விருது வாங்கியவர்களுக்கு அமெரிக்காவில் பல சலுகைகள், பல சங்கங்களில் பாராட்டு, மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்து கொண்டிருப்பதை சமீப காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். இந்த விருதுகள் எதற்காக அறிவிக்கப்படுது அப்படின்னா, மனித குலத்தை பல நோய்களிலிருந்து காப்பாற்றணும், அந்த நோய்கள் வருவதற்கு முன்பே அதை தடுக்கணும், அதை பற்றி ஆராய்ச்சிகள் செய்து கொண்டே இருப்பதன் மூலமாக இந்த உயிர் குலத்துக்கு நாம் மிகப்பெரிய பங்களிப்பை நிகழ்த்த முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த உயிர் மருத்துவ துறையில் இந்த விருது வழங்கப்படுது. அதே மாதிரி நிலையான வளர்ச்சி அப்படின்னா எப்போ ஏற்படும் அப்படின்னா, போர் இல்லாத ஒரு சூழல், பஞ்சம் இல்லாத ஒரு சூழல், மனிதர்களால் உருவாக்கக்கூடிய அந்த எமர்ஜென்சி சூழல்னு சொல்லக்கூடிய இந்த நெருக்கடி காலம் இல்லாமல், இயற்கையினுடைய நெருக்கடியான அந்த பூகம்பம், நிலநடுக்கமும் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு சூழலில் இந்த பிரபஞ்சம் பயணப்படணும். அந்த நாடுகளுக்கிடையே சண்டை வரக்கூடாது, ஒற்றுமை இருக்கணும், வாணிப தொடர்பு மேலோங்கணும், அப்படிங்கிற பல நல்ல காரணங்களுக்காகத்தான் இந்த நிலையான வளர்ச்சிக்கான அந்த விருது வழங்கப்படுது. அதே மாதிரி சீனா தொடர்பான ஆய்வுகள், சீனர்களுடைய இலக்கியம், சீனர்களுடைய கலை, சீனர்களுடைய பண்பாடு, சீனர்களுடைய வாழ்வியல், சீனர்களுடைய மரபு, அவர்களுடைய தாந்திரிகமான விஷயங்கள் அப்படின்னு சீனா மிகப்பெரிய ஆய்வுக்குள்ளே நம்ம கொண்டு அதில் பல வெளிப்படாத பல உண்மைகளை காலாண்டு தூரமாக காலங்காலமாக நாம் கண்டுபிடிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தணும். அப்படிங்கிறக்காக தான் அந்த துறையில் சிறந்து விளங்குறவங்களுக்கும் இந்த டாங் விருது வழங்கப்படுகிறது. நோபல் பரிசை விட 2 மடங்கு கூடுதலானது இந்த டாங் விருது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.